அதாவது எங்கள் தாத்தா காலம் ஓடிடுச்சு, எங்கள் அப்பா காலமும் நெருக்கி ஓடிடுச்சு. எங்கள் காலத்தில் யாரும் வந்துடக்கூடாதுல்ல, அரசியலுக்குள்ளார அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது. அதனால வேறு மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, விஜயகாந்துடைய ஜாதகத்தோட இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளார வந்துட்டு ஒரு 28 வயசு ஆகும்போது நம்ம தாத்தா ஒருத்தர் திருமணம் ஆகாமல் கண்ணி கல்யாமல் இறந்து போயிட்டார். அப்படிங்கிறப்போ விஜயகாந்தோட ஜாதகத்தை இது பண்ணும்போது ஒரு 38 வயசில் அவர் திருமணம் பண்ணார். ஜாதகம் அது இதுன்னு சொல்லி இவனுடைய ஜாதகத்தில் இப்போதைக்கு அதை நொட்டோம், இப்போதைக்கு இது நொட்டோம்னு சொல்லி அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்னை பல பேர் அவமானப்படுத்துறது. என்ன திருமணம் பண்ணிக்காமல் இருக்கும் கண்ணியமாக இருக்கணும்ல, நான் கண்ணியமாக இருப்பேன். இவன் என்ன இப்படி இருக்கான், என் பொம்பளைங்களோட பழக்கம் இல்லையா அவனுக்கு, நீ ஆம்பளை கிடையாது அப்படின்னாக்க திருமணத்துக்கு முன்னாடி பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டாதான் ஆம்பளையா ஒருத்தன் வந்து கண்ணியமாக வாழக்கூடாதா? சில பேரெல்லாம் பண்ணினாங்க.